ஹலோ ஆஸ்பிரன்ஸ், டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் ஜஸ்ட் 40 டேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த வித்தின் 40 டேஸ்க்குள்ளே என்னால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே உங்களால் கிராக் பண்ண முடியும். ஏன்னா டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 மாதிரியான ஹார்ட் எக்ஸாம் இது கிடையாது. ஸோ ஈஸியாகவே இந்த எக்ஸாமை நம்மளால் கிராக் பண்ண முடியும். பட் நீங்கள் டெடிக்கேட்டடாக ஒரு ப்ராப்பரான டைம் ஷெடியூல் போட்டு நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும் தான் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இந்த குரூப் 4 எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா ஜென்ரல் தமிழில் 100 கொஸ்டின்ஸில் 90 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நிறைய ஆஸ்பிரன்ஸால் போட முடியும். ஏன்னா பை நேச்சராகவே தமிழ் நம்மளெல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்போம், நம்ம புக்ஸு ரீட் பண்ணியிருப்போம். அதனால் நம்மளால் 90+ மேலே ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் தான். ஏன்னா எல்லா ஆஸ்பிரன்ஸாலையும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் 75க்கு 70க்கு மேலே எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு 75க்கு 75 வாங்கணுங்கிற ஒரு தாட் பண்ணி அதுக்கான கிளியர் கட்டுக்கான ஒரு வியூ கிடச்சி நீங்கள் எஃபர்ட் போட்டு எடுத்தால் மட்டும்தான் உங்களால் டாப்பர் லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் நினச்ச போஸ்டிங்ஸாக வாங்க முடியும். அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் முக்கியமாக ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபுல் எஃபர்ட் போட்டு படித்து நீங்கள் குயிஸ் போடுங்க. அப்போ தான் உங்கள் சக்ஸஸுக்கு அது ஒரு நல்ல ஒரு வழி கொடுத்து போகும். இதில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் எங்கே வெயிட்டேஜ் கொடுத்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த கேட்கறது மூலமாக நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து படித்தா தான் உங்கள் சக்ஸஸுக்கு என்னவாக்கான வழி இருக்குங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதுக்கான ஒரு கிளியர் கட் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். பிஃபோர் தட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலமாக உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ ஸ்டார்ட் வித் யூனிட் 8 யூனிட் 9 பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியோட சேர்த்து 21 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயே அதிகமாக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறது எங்கே இருந்துன்னா இந்த யூனிட் 8 யூனிட் 9 தான். ஸோ 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 8 யூனிட் 9 நம்மளோட சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசி நம்ம இந்த யூனிட் 8 யூனிட் 9ஓட ஸ்கோப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் தான் இது. ஏன்னா யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவல் நம்ம தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி, வரலாறு, பண்பாடுங்கிறது இருக்கும். யூனிட் 9 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்கும். இதை பற்றியான டீட்டெயில் நம்ம எவ்வளோ ஆஸ்பிரண்ட்டுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் தான் டிஎன்பிசியோடது. இதில் அதனால தான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களால் ஸ்கூல் புக்ஸில் ஃபைன் பண்ணி படிக்க முடியல அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிற ஓவரால் புக்கை வாங்கி நீங்கள் படிங்க. அது மூலமாகவே இந்த எக்ஸாம் உங்களால் இந்த யூனிட்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். மறக்காமல் இந்த 1 யூனிட்டை நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் குயிஸ் எடுங்க. மோர் தென் 1000 குயிஸ் எடுங்க. அப்போ தான் உங்களால் ஆக்சுவல் எக்ஸாமில் ப்ராப்பராக இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இந்த யூனிட்டுக்கு நான் திரும்பி சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த யூனிட்டை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் படிக்கிறது மூலமாக, நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் குயிஸ் போகிறது மூலமாக இந்த யூனிட்லேருந்து ஆக்சுவல் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதுலேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸு தெரியாதவங்க, மேக்ஸ் எனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப்போட போஸ்டிங் வாங்குறது மறந்துடலாம். ஏன்னா மேக்ஸுக்கு யார் 25க்கு 25 வாங்குறாங்களோ அவங்க மட்டும்தான் டாப்பர் லிஸ்ட்டில் இருப்பாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை கிராக் பண்ணி போஸ்டிங்ஸை வாங்குற அந்த ஒரு லிஸ்ட்லையும் இருப்பாங்க. ஏன்னா மேக்ஸில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நான் 20 எடுத்தால் போதும், 15 எடுத்தால் போதும் நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கன்னா ஆக்சுவல் எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹார்டாக கேட்டு உங்களால் ஆன்சர் பண்ண முடியாமல் உங்கள் காலவாரி விட்டுச்சுன்னா உங்களால் மேக்ஸ் மட்டும் தான் காப்பாற்றி விடும். மேக்ஸையும் நீங்கள் சரியாக பார்க்காம விட்டு ஜென்ரல் ஸ்டடீஸை மட்டுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். ஸோ பிலோ கட் ஆஃப் எடுத்து 1 இயர் வேஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், மேக்ஸுங்கிறது ரொம்பவே ப்ரையாரிட்டி. ஆல்ரெடி நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஹவர்ஸ் ஸ்டடி பிளானை வந்து ப்ராப்பராக போடணும். என்ன பண்ணணும், ஒன்று நீங்கள் 2-3-3 போடுங்க, இல்லை 3-3-3 ஹவர்ஸாக ஸ்பிட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு டேவை நீங்கள் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2-3-3ங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 3 ஹவர்ஸ் என்ன பண்ணுங்கள், ஜென்ரல் தமிழுக்கு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 3 ஹவர்ஸ் என்ன பண்ணுங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். இது மூலமாக உங்களோட டே ஒரு 8 மணி நேரம் மினிமம், இது நான் மினிமம் தான் பேசுகிறேன், மேக்ஸிமம் 10 to 11 ஹவர்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் படிக்கணும். ஏன்னா நமக்கு ஜஸ்ட்டு 40 டேஸ் தான் இருக்கிறதுனால நீங்கள் 11 ஹவர்ஸ் படித்தா மட்டும் உங்களால் அந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். லிமிட்டடாக நான் சொல்கிறது என்னன்னா 8 ஹவர்ஸ் நீங்கள் இப்படி ஸ்பெட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டார்ட் வித் 2 ஹவர்ஸுங்கிறது ஷுட் பி மேக்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா டே நீங்கள் எழுங்கும் போது உங்களோட மைண்ட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிற பட்சத்தில் எதை நீங்கள் படித்தா உள்ளே போகணுன்னா மேக்ஸ் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மேக்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மேக்ஸுக்கு அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுலேருந்து நமக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூடட் தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கூட நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். அதில் கரண்ட் அஃபேர்ஸில் பாலிட்டி ரிலேட்டடாக எந்தெந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இந்த வர எக்ஸாமில் கேட்பாங்கிறது எவ்ரி கொஸ்டின்ஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் எலெக்ஷன் இயருங்கிறதுனால கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனை பற்றி ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட ஹெட் யார், அது எத்தனை பேர் இருந்தாங்க, அது இருந்தவங்களோட பேரை கொடுத்து இதில் யாரெல்லாம் இல்லைங்கிற கொஸ்டின்ஸ் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அப்புறம் ஸ்பீக்கரை பற்றி, அப்புறம் ரிப்பீட்டடாக
ரீசெண்டாக வந்து அடிக்கடி லோக்சபாவில் வந்து ஸ்பீக்கர் யார், ஸோ தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக நமக்கு வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் கேட்கற சான்ஸ் அதிகம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்டாட்டிக் போர்ஷனில் அஸ் யூஷுவல் நான் மென்ஷன் பண்ண மாதிரி அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகவரை, ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் போர்ஷனில். இது வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எஸ்பெஷலி எதில் அப்படின்னா அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸ்டாட்டிக் போர்ஷனில். அதை ரிப்பீட்டடாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படியாவது 15க்கு 15 எடுக்கணும்னு நினச்சா மட்டும் தான் உங்களால் ஆக்சுவல் எக்ஸாமில் ஒரு 13ஆவது வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரஃபி, அதுலேருந்து 8 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்குறாங்க. ஜியாகிரஃபிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கிறீங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு சமச்சீர் புக்குக்கு போகாமல் டேரெக்டாக 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஜியாகிரஃபி போர்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதில் இருந்து மட்டுமே 8 கொஸ்டின்ஸ்க்கு 5 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நமக்கு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் தேவையில்லாமல் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் 9th ஸ்டாண்டர்டில் டேரெக்டாக நான் 11th 12th போகிறேன் அப்படிங்கிறது போகாமல் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஜியாகிரஃபி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணாலே உங்களால் 100% அந்த ஜியாகிரஃபி கேட்குற கொஸ்டின்ஸ்லேருந்து 80% கொஸ்டின்ஸ் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். எதில் இருந்துன்னா அந்த 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி போர்ஷனில் இருக்குது. ஸோ ஜியாகிரஃபிக்கு அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே 11th and 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களால் அவ்வளோத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் சிலபஸில் கொடுத்துருக்க ரிலேட்டடாக அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட்டடாக நல்லாவே படிங்க. படிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு குயிஸ் எழுதுங்க. கடைசியில் உங்களுக்கு ஒரு டைம் இருந்தால் மட்டும் சிலபஸில் இருக்க ரிலேட்டடாக முக்கியமான இருக்க டாப்பிக்கை மட்டும் 11th 12th படிங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு 11th 12th ஸ்டாண்டர்டில் எல்லா புக்ஸும் படிக்கிங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா நமக்கு வி ஹேவ் ஒன்லி 40 days தான். 40 daysல எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி சுருக்கி நீங்கள் படிக்கணும், இது முக்கியமானதாக திருப்பி படிக்கணும் நீங்கள் நினச்சா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். அதனால் எக்கனாமிக்ஸுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் ரிப்பீட்டடாக படிங்க. டைம் இருக்கிற பட்சத்தில் 11th and 12th சிலபஸுக்கு ரிலேட்டடாக இருக்கிற டாப்பிக்கை எடுத்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் படிக்கிறது ரொம்பவே ஒரு சேஃபஸ்ட் ஜோனாக இருக்கும். ஸோ திருக்குறள் ஜென்ரல் தமிழுக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ப்ளே ரோல் பண்ணுது ஜென்ரல் ஸ்டடீஸில். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க ஜென்ரல் தமிழில் இருக்கிறவங்களோட டிஃப்ரென்ஷியேட்டாக இருப்பாங்க நான் முன்னாடி சொன்னேன். இப்போ இதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் கூட யார் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் படிக்கிறவங்களுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட்டாக இருப்பாங்கிறத உண்மை. அது என்ன மூலமாக மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பர்சன் கரண்ட் அஃபேர் நல்லா தெரியுது, டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறாங்க, இல்லைன்னா மந்த்லி மேகசின்ஸில் கரெக்டாக நல்லா ப்ராப்பராக இருக்காங்க, நல்லா கரண்ட் அஃபேர்ஸான குயிஸாக ஆன்சர் பண்ண முடியும்னு இருக்கிற பர்சன் கண்டிப்பாக டாப்பராக தான் இருப்பாங்க. இது தெரிஞ்ச உண்மை தான். ஒருவேளை உங்களால் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண முடியல அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நம்ம இன்ஸ்டியூட்லேயே மந்த்லி மேகசின் போடுறாங்க, அதை மட்டும் நல்லா ரீட் பண்ணி மறக்காமல் அது ரிலேட்டடாக இருக்கிற குயிஸ் எடுங்க. உங்களால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சயின்ஸ் எடுத்தோன்னே படிக்காதீங்க. அதில் எவ்வளோத்துக்கு நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பண்ண முடியுமோ படுங்க. ஏன்னா சயின்ஸு டிஃபிகல்ட் தான். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சயின்ஸில் ப்ரீவியர் கொஸ்டின்ஸில் என்ன கேட்குறாங்க 5 to 10 yearsல கேட்டாங்களோ அதை மட்டும் ரிப்பீட்டடாக பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும் பாருங்கள். அன்வான்டாக எல்லாத்தையும் போட்டு நான் படிக்க போகிறேன், சிலபஸில் இருக்கிறது எல்லாத்தையும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா 40 days தான் இருக்குது, திருப்பி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சயின்ஸில் என்ன தான் கேட்டாலும் ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புதுசாக சயின்ஸில் டாபிக் படிக்கிறேன்னு நீங்கள் நினச்சி படிச்சிங்க அப்படின்னா உங்களோட டைம் வேஸ்ட்டு. திருப்பி முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் விடுறதுனால ஆக்சுவல் எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சயின்ஸை நீங்கள் லீஸ்ட் இதாக நீங்கள்வே வச்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள் எந்தெந்த புக்கிலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 7, 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து 5, 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 5, 9th புக்கிலேருந்து 2 கொஸ்டின், 10th நியூ புக்கிலேருந்து 24 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். இதை தான் நான் மென்ஷன் பண்ணேன். என்ன ஜியாகிரஃபிலேருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு முழு கொஸ்டின்லேருந்து 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்குறாங்கன்னா நம்மளுடைய 10th நியூ புக்கிலேருந்து தான் கேட்குறாங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எவ்வளோத்துக்கு ரிப்பீட்டடாக உங்களால் படிக்க முடியுமோ அதை பாருங்கள். ஸோ 11th பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 and 12th 7, ஸோ திருக்குறள் 5. ஸோ ஓவராலாக இப்போ நான் சொல்லிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெயிட்டேஜ் எது கொடுத்து எது படித்தா நீங்கள் 75க்கு 75 வாங்கலாம், மேக்ஸுக்கு 25 போட்டால் மட்டும்தான் நீங்கள் டாப்பர் ஆக முடியும். எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 40 daysக்குள்ளே உங்களால் கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ வெயிட்டேஜ் படி மட்டுமே படிங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ.